ஓடிடுறோம். பட் நம்ம சாப்பாடு பாடியில தொண்டைக்கு கீழே போயிட்டா எல்லாமே இப்படி தான் மாறும். ஓகேங்களா? கலோரியா சாப்பிடுறத கலோரியில சொல்லலாம். கலோரிங்கிறது கார்போஹைட்ரேட். அது வந்து ஒரு ஃபியூயல் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவோம். போட்ட உடனே நம்ம நம்ம உடம்புக்கு ஒரு நல்ல எனர்ஜி, பிரெயின் ஃபுட்டு ஓகேங்களா? இதெல்லாம் எனர்ஜி தேவை. கலோரிக்கு கார்போஹைட்ரேட் வேணும். நியூட்ரியன்ட்ஸ்ல எடுக்கும்போது மேக்ரோ இருக்கு, மைக்ரோ இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதெல்லாம் கிராம் கணக்குல நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. புரோட்டீனு, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்டு, மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்ங்கிறது மில்லிகிராம், மைக்ரோகிராம், யூனிட்ஸு இப்படியெல்லாம் பண்ணுவோம். அது விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது குறைந்த அளவுல நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமும் நம்ம பாடிக்கு தேவை. ஸோ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஒரு சின்ன செல்லா தான் கருவுல இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய மனிதனாக 6 அடி உயரம், இல்ல 7 அடி உயரம் ஓகேங்களா? 70 கிலோ, 80 கிலோ இந்த மாரி ஆகுறதுக்கு எங்க ஆரிஜின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன செல்லுல இருந்து தான் நம்ம உருவாகுறோம். உருவாகி இன்னைக்கு இவ்வளோ பெரிய அ ஒரு மனிதனாக நம்ம உயர்ந்து நிக்கிறோம். அதுக்கு இந்த முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செல் உருவாகுறதுக்கு ஃபேட்டு ஓகேங்களா? அந்த வாட்டரு, டிஎன்ஏ இதெல்லாம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் உருவாகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் வேணும். இதிலிருந்து தான் நம்ம வந்து உருவாகுறோம். இது எந்த காலத்திலயும் நம்மளால மறுக்க முடியாது. ஓகேங்களா? நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிடுறோமோ, அதுதான் நம்ம வாக் அண்ட் டாக்ஸ் டுமாரோ. உங்களுக்கு நல்லா தெரியும். ஆரோக்கியமான உணவு எடுத்தீங்கன்னா, அடுத்த நாள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உணவுகள் மோசமாக இருக்குது, இல்ல சரியில்ல அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்ம உடம்பு இருக்கும். இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்கிறது கிடையாது. ஓகேங்களா? இட் டேக்ஸ் மந்த் உங்களுக்கு நாட்கணக்குல, மாத கணக்குல நம்ம எடுத்துக்கிற உணவு முறையும், வாழ்க்கை முறையும் தான் நம்மளோட வந்து வழிநடத்திக்கிட்டு இருக்கு. ஸோ பேலன்ஸ்டு நியூட்ரிஷன்னா என்ன? ஓகேங்களா? இது இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்த்துக்கு தெரியறது இல்ல. ஓகே. இன்னைக்கு பசிக்குது. ஓகேங்களா? இன்னைக்கு நெறைய பேர் செய்ற வேலை என்னன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணாதீங்கன்னா, நெறைய பேர் ஸ்கிப் பண்ற ஒரே விஷயம் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஏன்னா குளுக்கோஸ் தான் பிரெயின் ஃபுட். ஓகே. அந்த அந்த காலையில பிரேக்ஃபாஸ்ட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியா இருக்கணும் அப்டின்றாங்க. ஓகே. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே பசிக்குது. அ பசிச்சா என்ன பண்றோம்? பசிக்குதுன்னு மட்டும் தான் நமக்கு வந்து உடல் மொழி சொல்லும். வயிறு கபகபன்னு இருக்கும். ஏதாவது சாப்பிட்டாகணும். ஓகேங்களா? பிரெயின் வந்து சொல்லும், "டேய் போய் எதையாவது சாப்பிடுன்ட்டு." ரைட். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, பசிச்ச உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என்ன இருக்குதோ சாப்பிடுவோம். எதையாவது பார்த்து சாப்பிட்டுருக்கிறோமா? இல்ல. பசிக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன குடு, விட்டமின்ஸ் குடு, மினரல்ஸ் குடு அப்படின்லாம் உடம்பு கேட்காது. பசி எதையாவது போடு. ஒரு பிரெட்டு, ஒரு காஃபி குடிச்சா கூட பசி நின்னு போயிரும். ஓகேங்களா? நெறைய பேர் வந்து ஓகே. ஏதேதோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்ல. ஓகே. அப்படி இருக்கும்போது, என்ன சாப்பிடணும்? ஏது சாப்பிடணும்? அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம அதுதான் பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேலன்ஸ்டு டயட் அப்படிங்கும்போது, இந்த 7 விஷயம் உள்ள இருக்கணும். ஓகேங்களா? நம்ம எது சாப்பிட்டாலும் உடம்புக்குள்ள போகும்போது, இது ஒரு ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கும். அப்போ அந்த 7 டயட் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கார்போஹைட்ரேட் எவ்வளோ சர்விங்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் வேணும், விட்டமின்ஸ், மினரல்ஸ் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் வேணும், ஃபேட் வேணும், வாட்டர் வேணும். சரிங்களா? இதுதான் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன். இதுதான் ஃபுட் பிரமிட் அப்படிம்பாங்க. எந்தெந்த ரேஷியோனா, இந்தந்த ரேஷியோல இருக்கணும். இப்படி இவ்வளவு சைஸ் இருக்கணும். நம்ம என்னைக்காவது நம்ம பிளேட்ட செக் பண்ணியிருக்கிறோமா? இல்ல. ஓகேங்களா? காலையில தோசை 4 இல்லைன்னா இட்லி 4 இல்லன்னா பொங்கல் ஒரு 3 கரண்டி. ஓகேங்களா? வடை இப்படி தான் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கும். நீங்க எல்லாரோட பிளேட்டும் செக் பண்ணுங்க. இதான் நடக்கும். ஸோ ஒரு பேலன்ஸ்டு டயட்னா இப்படித்தான் நம்ம உணவு முறை இருக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு சேலஞ்சஸ் இன்னைக்கு டுடேஸ் மீல் எல்லார்த்தும் எப்படி இருக்கு? செக் பண்ணி பாருங்க. ஹோட்டல் போனா எப்படி இருக்குன்னு பாருங்க. கலருக்கும், டேஸ்ட்டுக்கு ஏகப்பட்ட முக்கியத்துவம். ஃப்ரைட் ஐட்டம்ஸ் தான் அதிகமா ஓடுது. ஓகேங்களா? அ நேத்து ஈவினிங் கூட போய் செக் பண்றேன். ஒரு 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 ஹோட்டல்ல உட்காந்துட்டு ஈவினிங் டைம்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் தேடுனீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது. ஓகேங்களா? அந்த லெவல்ல தான் இருக்குது. ஹோட்டல்லயும் அந்த சாய்ஸ் இல்ல. இது 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 யூசுவலா நடக்கிறது தான். என்னன்னா ஹோட்டல்காரனுக்கு எது வியாபாரம் நடக்குதோ அதுதான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நேத்தைக்கு ரொம்ப ஜாலியாவே இருந்துச்சு. அதெல்லாம் இது இருக்கா, அது இருக்கா, அது இருக்கான்னு கேட்கும்போது, ஒண்ணுமே இல்ல. எது கேட்டாலும் சைனீஸ் ஐட்டம்ஸ் இந்த மாரி தான் வந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஒரு நல்ல எதுல போனாலும் இதுதான் நடந்துட்டுருக்கு. ஓகே. இன்னைக்கு டுடேஸ் மீல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. அது இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறைகள் ஓகேங்களா? எதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க? எம்ப்டி கலோரிஸ் நைட் 9 மணிக்கு என்னப்பா சாப்பிடுற? டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கிற. என்ன சாப்பிடுற? ஒரு பப்ஸு, ஒரு கேக்கு, ஒரு கொக்கோ கோலா. ஓகேங்களா? இதான் ஓடிட்டு இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மீல்ஸ். நெறைய பேர் ஸ்கிப் பண்றாங்க. லைஃப் ஸ்டைல் சேலஞ்சஸ் அத தாண்டி ஓகே ஒரு பக்கம் மீல்ஸ் ஒரு பக்கம் இப்படி இருக்கு. ஓகேங்களா? பேக்கரி
தெருவுக்கு 2 பேக்கரி வருது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தெருவுக்கு 5 பிரியாணி கடை வருது. மத்தியான நேரமெல்லாம் மீல்ஸ் சாப்பிடுறதெல்லாம் விட்டு போட்டு இப்ப பிரியாணி சாப்பிடுறது தான் அதிகமா போயிட்டுருக்கு. செக் பண்ணி பாருங்க. வெளியில போம்போது. ஒவ்வொரு தெருவுக்கும் புதுசா எத்தன பிரியாணி கடை உருவாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் சேலஞ்சஸ், என்விரான்மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, வொர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, ஓகேங்களா? ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே இருக்கு. மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சுவைக்கு அடிமையாகி போய்க்கிட்டு இருக்கிறோம். அது வந்து பெரிய பெரிய சேலஞ்சஸ கொண்டாந்து குடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் கிடைக்காம இருக்கிறதுக்கு உண்டான காரணங்கள். ஸோ, அதையும் தாண்டி சில பேர் சொல்லுவாங்க, நான் காலையில காய் எடுத்துக்குவேன், மத்தியானம் காய் எடுத்துக்குவேன்ட்டு." ஓகேங்களா? 98% கிச்சன்ல காலையிலயும், ஈவினிங்கும் கண்டிப்பா காய்கறிகள் இருக்கிறது ரொம்ப ரேரு. ஓகேங்களா? அது மத்தியானம் சில காய்கறிகள் மட்டும் தான் இருக்கும். அதுலயும் அப்படியே காய்கறிகள் வச்சாலும் குடும்பத்தில இருக்கிற அத்தன பேர்த்துக்கு அது பிடிக்குமான்னா கிடையாது. ஓகேங்களா? அது நெறைய பேர்த்துக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும் அப்படிங்கிற சேலஞ்சஸ சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, ஓகேங்களா, நீங்க ஏதோ ஒரு காய் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு தேவையான அத்தனையும் கிடைச்சிரும் அப்படின்னு நெனைக்கிறோம். கண்டிப்பா இல்ல. இதுல கொஸ்டின் மார்க் போடுறது இன்னும் கொஸ்டின் மார்க் அதிகப்படுத்தி இருக்கணும். ஓகேங்களா? ஏகப்பட்ட கொஸ்டினா இன்னைக்கு இருக்கு. நெறைய பேர்த்து வீட்ல இல்ல. ஓகேங்களா? சரி. இப்போ அ இது மேல சொன்ன இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமான இன்னைக்கு நம்ம உணவு டயட் எல்லாம் எல்லாத்து பிளேட்டு செக் பண்ணீங்கன்னா, ஹையஸ்ட் கார்போஹைட்ரேட், ஹையஸ்ட் ஃபேட் இந்த 2ம் தான் இருக்கும். ஓகேங்களா? மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் ரொம்ப ரேரா இருக்கும். அதுவும் மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் சுத்தமா கிடையாது. ஓகேங்களா? ஏதோ புரோட்டீன் அங்கங்க கொஞ்சம் இருக்கலாம். ரைட்? ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த முக்கியமா மீதி எல்லாமே கிடைச்சிருது. அந்த நாம் சொன்ன 7 விஷயங்கள்ல கார்போஹைட்ரேட் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறோம், புரோட்டீன் எடுத்துக்கிறோம், சாரி அ ஃபேட் நெறைய எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஈவன் தண்ணி கூட குடிச்சிருவோம். பட் மீதி எல்லாமே மிஸ் ஆகுது. புரோட்டீன், விட்டமின்ஸ் மிஸ் ஆகுது, மினரல்ஸ் மிஸ் ஆகுது, இன்னைக்கு ஃபைபர் மிஸ் ஆகுது. ஓகேங்களா? இதனுடைய பற்றாக்குறை என்னன்னா, செல் டேமேஜ். நம்ம செல் உருவாகுறதுக்கு என்ன காரணம், என்ன வேணும்னு முதல்லயே பார்த்தோம். புரோட்டீன், விட்டமின், மினரல். அது சரியா எடுத்துக்க அதனுடைய பற்றாக்குறையினால செல் டேமேஜ் ஆகுது, பாடி டேமேஜ் ஆகுது. அது டிசீஸா மாறுது. ஸோ நம்ம எல்லாரும் சரியாய் உணவு எடுத்துக்கிறோமா? வெளிநாட்டோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே சர்வே. நம்ம சொல்லல. ஓகேங்களா? இன்னைக்கு அ புள்ளி விவரங்கள் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 பேர்த்துல 8 பேர்த்துக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி. ஓகேங்களா? கவர்மெண்ட்டா பார்த்து எடுத்து சொல்றாங்க. அதான் வியாதிகள் குறையறதில்ல. வியாதி வந்தாலும் நம்மள விட்டு போறதுக்கு பல நாட்கள் எடுத்துக்குது. ஓகேங்களா? 9 அவுட் ஆஃப் 10 ஓகேங்களா? அன்ஹவர் ஆஃப் டெய்லி ரெக்யர்மென்ட்ஸ் ஆஃப் புரோட்டீன். அவன் முதல்ல புரோட்டீன் சாப்பிடணும்னே அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அந்த விழிப்புணர்வே மக்கள்ட்ட இல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அது மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்ல நம்ம பேசணும். ஓகே, புரோட்டீன பத்தி. இப்ப மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் போங்க. ஓகேங்களா? யார் இப்ப ஏழை, பணக்காரங்க வித்தியாசம் இல்லாம இதுதான் இருக்கு. நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இன் இந்தியன் வுமன் எடுத்து பாருங்க. விட்டமின் டி 90 70 டூ 90% மக்களுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி. கொரோனால கடைசியா கண்டுபிடிச்சாங்க. ஓ! இதனால தான் அவுட்டு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ அயர்ன் 2 லேடீஸ்க்கு 1 லேடீஸ்க்கு இல்ல. 50%ன்னா 2 லேடீஸ் வெளியில இருக்காங்கன்னா, 1 லேடீஸ் அனீமிக்கா தான் இருக்காங்க. ஸோ நம்மகிட்ட அயர்ன், ஃபோலிக் இருக்கு. புரோட்டீன் இருக்கு. நீங்க குடுக்கலாம். கால்சியம் பாருங்க 40.6% லேடீஸ். ஆல்மோஸ்ட் இதுவும் 2 பேர்த்துல ஒருத்தர் தான். விட்டமின் ஏ எவ்வளோ பெர்சென்ட் பாருங்க. 10க்கு 2 பேர்த்துக்கு இல்ல. அந்த மாரி எடுத்துக்கங்க. 17.5%. அயோடின் எவ்வளோ பேர்த்துக்கு இருக்கு? இல்ல பாருங்க. ஏகப்பட்ட டெஃபிஷியன்சி. அதனால தான் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்டடி சேஸ் 7 அவுட் ஆஃப் 10 இந்தியன்ஸ் டோன்ட் மீட் த டெய்லி ரெக்யர்மென்ட் டயட்டரி ஃபைபர். மறந்து போன நியூட்ரியன்ட்ஸ். ஃபைபர் ரிச் ஃபுட் எப்பவுமே கொஞ்சம் டேஸ்ட் இருக்காதுங்க. அதனால அத எடுக்கவும் மாட்டோம் நம்ம. ஓகேங்களா? ஐய்யய்யோ! அது வேணாம். எத்தன பேர்த்துக்கு கீரை புடிக்குது? எத்தன பேர்த்துக்கு ஃபைபர் வாழைத்தண்டு சாப்பிடுறோம்? எத்தன பேரு ஓகேங்களா? அவரைக்காய் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த மாரி கொத்தவரங்காய் எடுக்கிறோம். இந்த மாரி ஃபைபர் ரிச் காய்கறிகள் போட்டு பாருங்க. அது நம்ம சாப்பிட மாட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சாரி எரேஸ் இருக்கு. இதனோட ரிசல்ட் என்ன? அப்டின்னீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற வியாதிகள் இதில இல்லாத இந்த லிஸ்ட்ல இல்லாத வியாதிகளும் இதனோட ரிசல்ட் தான். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் என்ன பண்றது? இன்னைக்கு ஃபாஸ்ட் பேஸ் லைஃப் ஸ்டைல்ல நம்மலாம் பார்த்து, பார்த்து சமைக்கணும், பார்த்து சாப்பிடணும். ஓகேங்களா? அப்டின்னா, ஓகே. அதுக்கு ஒரு தனியா டைம் வேணும். வீட்ல உட்காந்துக்கிட்டு முழு நேரமும் சமைக்கணும். அ எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும். அதே மாரி வர்ற காய்கறிகள், பழங்கள் எல்லாம் இருக்கா? இல்ல. அதுலயும் நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. நெறைய ஸ்டோர்டு ஃபுட்டு. ஓகேங்களா? 4 மாசத்துக்கு முன்னாடி ஆப்பிள் சாப்பிடுறோம். 6 மாசத்துக்கு முன்னாடி ஆரஞ்ச சாப்பிடுறோம். ஓகேங்களா? இது வந்தாலும் நாம ஒரு 6 நாம ஃப்ரிட்ஜ்ல வாரக்கணக்குல அத அடுக்கி வைக்கிறோம். பழமா அடுக்கி வைக்கிறது, காய்கறிகளா அடுக்கி வைக்கிறது போய் சாப்பாடா ஒரு வாரம் வச்சு கூட சாப்பிடுறோம். இதெல்லாம் இன்னைக்கு நம்மளா உருவாக்கிக்கிட்டது.
ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன் என்ன அப்டின்னா, இந்த மாரி ஷார்டேஜ்லேருந்து நம்மள எப்படி பாதுகாத்துக்கிறது? நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் அப்டின்னா, என்ன சாப்பிடணும்னு ஒண்ணு இருக்கு, என்ன சாப்பிடணும்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, அந்த அந்த பற்றாக்குறைய ஃபுட் சப்ளிமெண்ட் மூலமா நம்ம நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. அந்த ஃபுட் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டா, நம்ம அத சரி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சப்ளிமெண்டேஷன் ஹெல்ப்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரிங்கிங் த நியூட்ரிஷன் கேப் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல நேச்சுரல் இருக்குது, சிந்தெடிக் இருக்கு. அதுல ஓகேங்களா? ஸோ சப்ளிமெண்ட்க்கு இப்ப நம்ம ஏன் சப்ளிமெண்ட் எடுக்கணும்னு பார்த்தோம். 2வது சப்ளிமெண்ட் குடுக்குற ஒரே நிறுவனம், உலகத்துல நம்பர் 1 சப்ளிமெண்ட் கம்பெனி நியூட்ரலைட் அந்த மாரி ஒரு பிராண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுல நமக்கு தேவையான எல்லா அவேர்னஸும் குடுக்குறாங்க. சப்ளிமெண்ட்டும் குடுக்குறாங்க. நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு. ஓகேங்களா? அத நம்ம அந்த அவேர்னஸோட சேர்த்து இந்த சப்ளிமெண்ட்டையும் கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த மேல பார்த்த எல்லா வியாதிகள்ல இருந்தும் நம்மளையும், நம்ம குடும்பத்தையும் ஓகேங்களா, பாதுகாத்துக்கிறதுல அ அ முடியும். ஓகேங்களா. ஸோ நியூட்ரிஷன் எல்லாமே பிளான்ட் பேஸ்டு இதுதான். சிந்தெடிக் கிடையாது. ஆல் நியூட்ரிலைட் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ஃப்ரம் த ஓன் சர்டிஃபைட் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்ல இருந்து தான் எடுக்குறாங்க. அதுல வந்து உங்களுக்கு எல்லாமே பிளான்ட் பேஸ்டு ப்ராடக்ட் தான். ஸோ திரும்ப நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் பரவால்ல. ரிவர்ஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு ஓகேங்களா? இப்போ நம்ம மேல பேசின எந்த வியாதிகள் இருந்தாலும், ஓகேங்களா? உங்க லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் இருந்தாலும், ஓகே. அ அதுல சில இதெல்லாம் இருக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி உங்களுடைய இதுல நீங்க உங்க லைஃப ரிவர்ஸ் எடுத்துட்டு வரணும்னா, இதுல குடுத்துருக்க மேல இருக்கிற எல்லா விஷயமும் சரி. வாட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ்? ஹவ் கமிட்டட் யூ ஆர் டூ பி த ஆப்டிமல் ஹெல்த் ரெவல்யூஷன். அதுக்கு மேல இருக்கு பாருங்க. இட் இஸ் நெவர் டூ லேட் டூ ஆட் எனர்ஜி அண்ட் இயர்ஸ் ஆஃப் லைஃப். இட் டசன்ட் மேட்டர் மேக் எனி டிஃபரன்ஸ் ஹவ் ஓல்ட் யூ ஆர் டுடே. ஸோ இதுல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள நம்ம மாத்திக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை முறையும், உணவு முறையும் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இதுவரைக்கும் நம்மகிட்ட இருந்த பழக்கவழக்கங்கள், உணவு முறை, வாழ்க்கை முறை அதுதான். ஸோ இதன் மூலமா தான் நெறைய பேர்த்துக்கு ஓகேங்களா, நெறைய லைஃப் ஸ்டைல் சேலஞ்சஸ் ஆர் ஹெல்த் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்குள்ள போயிருப்பாங்க. அந்த சேலஞ்சஸ்லேருந்து வெளியில வரணும்னா, மறுபடியும் நம்ம பழக்கவழக்கங்கள், உணவு முறை, வாழ்க்கை முறை இதையெல்லாம் சில விஷயங்கள் மாத்திக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அருமையான ஆரோக்கியத்த எடுத்துட்டு வர முடியும். அத தான் கடந்த 1 வாரமா பார்த்துருக்குறோம். ஸோ 5வதா ஒரு சப்போர்ட் தேவை அந்த சப்ளிமெண்ட்டுக்கு. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் சப்ளிமெண்ட் பார்த்தோம். அதில வந்து உங்களுக்கு ஆ நியூட்ரலைட் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஓகே, ஒரு அருமையான ப்ராடக்ட் நம்மட்ட இருக்கு. ஸோ இத பத்தின அதிகமான டீட்டெயில்ஸ் வேணும்னா, ஓகே மீண்டும் நீங்க அ இதுக்குள்ள இருக்கிற நியூட்ரிஷன் அட்வைசர் ஆர் இங்க இருக்கிற கோச் ஆர் அவங்க வந்து உங்களுக்கு நெறைய விஷயங்கள உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ தேங்க் யூ. பேக் டூ த ஹோஸ்ட். தேங்க் யூ மிஸ்டர் பதி சார். மிக்க நன்றி. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 பில்லர்ஸ்